எப்பா டிரைவர்னு கேட்குறீங்க. அந்த டிரைவரை பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் டிரைவர் அசோசியேஷனில் இருக்கிறேன். நான் 89 டிரைவர், ஆட்டோ ஓட்டி, கார் ஓட்டி, வேனு ஓட்டி, லாரியில் வந்து 2 வருஷம் கிளீனராக ஓடி நான் டிரைவர் ஆனவன். A to Z வரைக்கும் வண்டி பிரேக் டவுன் ஆனால் கூட எனக்கு வந்து லைனில் என்ன வேலைன்னு பார்க்க தெரியும். ஆனால் நான் கை நாட்டு படிக்காத 3ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். இப்போ வந்திருக்கிற டிரைவரை டாட்டா ஏசி ஓட்டுறவனும், கார் ஓட்டிட்டு நேற்றுக்கு லைசன்ஸ் எடுத்துருந்தவன் ஒரு ரினியூல் பண்ண தெரியல. அவன் கேட்டால் நான் பாண்டிகளுக்கு டிரைவருங்கிறான். இந்த ஓனர் மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க, நூற்று அடிச்சு ஓட்டு மைலேஜ் கொடுன்னு கேட்குறாங்க. அந்த வண்டி எதுக்கு ஆகும்? அசோக் லைலண்ட் பார்த்தாங்கன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள் பார்க்கலாம். 60 டன்னு 70 டன்னு வெயிட் உள்ள ரோடு வச்சுக்கிட்டு இறக்கத்தில் நூற்று அடித்து ஓட்டினா அந்த வண்டியை கொண்டு கம்பெனி சாவம் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள கொட்டி இருக்கா? எனக்கு 54 வயசு, சர்வீஸ் 32 வருஷம். ஏன் அனுபவம் கூட அவனுக்கு இருக்காது. அவன் கேட்டான் நான் மைலேஜ் கொடுக்குறது நீ ஊத்துருவான்னு கேட்குறான். அவன் நேற்று வந்தவன் எனக்கு தெரிய பிறந்த பையன். அந்த மாதிரி வண்டி ஓட்டலாமா? பெரிய வண்டியை 60 டன்னை வச்சு இறக்கத்தில் நூற்று அடிச்சு கம்பல்சரி ஓட்டி நீ என்ன 100 லிட்டர் பிடிக்கிறேன்னா 70 லிட்டர் தான் பிடிக்கிறேங்கிறான். அவன் டிரைவரா? சொல்லுங்கள். இவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கலாமா? மெயினாக இந்த ஓனர் மாதிரி மெயினாக வந்து அவனை தான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. நீ டிரைவிங் சரியில்லை, அவன் மைலேஜ் கொடுக்குறான். அந்த வண்டி எப்படி மைலேஜ் வரும்? அசோக் லைலண்டில் வந்து இவ்வளோ தான் மைலேஜ்னு கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எப்படி உங்களுக்கு மைலேஜ் வரும்? அந்த வண்டி நூற்று அடிச்சு ஓட்டாமல் ஓட்டினா கீர் பாக்ஸ்லேருந்து கிரவுண்ட்லேருந்து இன்ஜின் வந்து அனைத்து பாக்ஸும் அடிபடும். 5 வருஷத்துக்கு ஓடுற வண்டி 1 வருஷத்தில் காலியாகும். அது ஓனருக்கு நஷ்டமாக லாபமா? நீங்களே சொல்லுங்கள்.